நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இன்னைக்கு சனி பெயர்ச்சி தரும் யோகங்கள் குறித்து பேச போறோம். மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் வரப்போகுது சார்? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்லாம் யோசிச்சு பாக்குறேன். இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க எப்ப எப்படி இருந்தவன் தெரியுமா? என் வேலையெல்லாம் புடுங்கி எனக்கு கொண்டாந்து இப்படி ஆக்கி விட்டு என்னையாண்டா இப்படி பண்ணி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் ரொம்ப வருத்தப்படுற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். இந்த சனி பகவான் வந்து இந்த 2.5 வருஷம் நான் 7.5 சனியா இருந்தார். இவங்களுக்கு மட்டும்தான் 8.5 சனி 9.5 சனி 10.5 சனின்னு அப்படி ப்ரொலாங் பண்ணி போயிட்டே இருக்காரு. இதுக்கு இது இல்லையா ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் தருகின்ற பலன்கள் இதெல்லாம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மகர ராசிக்காருக்கு 2ஆம் இடத்து சனி பகவான் 2ல இருந்து பாத சனியா இருந்தார். ஓட விட்டு எப்ப பார்த்தாலும் இங்க இருந்து அங்க ஓடுறது, ஷாப்ல இருந்து ஆபீஸ் போவேன் சார், ஆபீஸ்ல இருந்து அப்படியே நடக்க விட்டே நான் பெயிண்ட் ஷாப் வரைக்கும் கூட்டு போவானுங்க சார், அங்க இருந்து மெயின் கேட் வரைக்கும் போவேன் சார், இது கம்பெனியா சார், இது டெய்லி வாக்கிங் தான் சார் போறேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார விடாம பண்ணிருப்பார். சில மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லாம் பாவம் கடையா ஏறி இறங்க எல்லாம் பண்ணுவார். அப்போ வந்து சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போனோன்னா என்ன, ராசிநாதன் 3ஆம் சகாய சனின்னு சொல்றாங்க சில்வியா. சகாய சனி, சகாய சனின்னா என்ன, நன்மையை தரக்குன்ற சனி, எல்லாமே நன்மைகள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் என்பது குழந்தை, 5ஆம் இடம் என்பது சொத்து. இதெல்லாம் குரு பகவான் சனி பகவான் பார்க்கிறார். 5 சனி பார்க்கிறார். 5 பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்றார், அப்படியே சனி அபவுட் 10 என்ன பண்றார், 3லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் இடம் லக்க பார்க்கிறார். லக் ரொம்ப அவசியமாச்சு. ஆமா, நான் லம்சம் ஒரு 2 லட்சம் ரூபாய் லம்சம் போட்டேன் சார், சில்வர் மேல போட்டேன், என் லக்கு 10 நாள்ல இன்னொரு 50,000 ஏறிடுச்சு. 50,000 ஏறிச்சா? 2 லட்சம் போட்டு 50,000 ஏறிச்சா? உங்களுக்கு ஏறும், ஏன்னா நீங்க மகர ராசி. அந்த மாதிரியான கரெக்டா பண்ணுங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கூட நான் சக தம்பிகளிடம் சொல்லி கொண்டிருந்தேன், உலகத்துல உங்க கை கொண்டு எதா இருந்தாலும் பண்ணுங்க, நன்மையோ கெட்டதோ உங்களுக்கு தெரியட்டும். டோன்ட் இன்வால்வ் எனி ஒன். யாரையாவது சேர்த்துக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம தோல்விக்கு அவங்க காரணம்னு நம்ம மனசை சமாதானப்படுத்திக்குவோம். நான் தோத்துட்டேன்னா ஒரு நிமிஷம் அதை நான் தான் தப்பு பண்ணேன், இன்னொரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற வைராகியம் உங்களுக்கு அப்பதான் வரும். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே லக் விளையாட்டுலாம் விளையாடுவீங்க. நிறைய பேர் மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், உடனே வாட் இஸ் த லோட்டே நம்பர், வாட் இஸ் த லோட்டே நம்பர், வாட் இஸ், நான் குதிரை மேல பணம் கட்டலாமா, நான் 3 சீட்டு விளையாடுற விளையாட்டு பேர் என்ன, அது இந்த கேசினோ விளையாடலாமா? நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் ஒரு டான், அவரு ஒரு பிடி மாஸ்டர். அவர் லக்க பாக்குறாருன்னா புதுசா நெக்ஸ்ட் ஜென்ல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. இது இப்படி புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்க்கை மாறப்போகிறது. புதிதாக ஒரு நம்ம ஸ்ரீமடத்துல வேலை கிடைக்கும். இந்த மாதிரி புதிய விஷயங்கள்ல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு வாழ்க்கை ஏற்றம் தரக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அப்படி புரிஞ்சுப்பீங்களான்னு பார்த்தா நம்ம எண்ணங்கள் எல்லாம் என்ன வருது, நம்ம ஓகே சார் அப்ப பெங்களூரு ரேஸ் கோர்ஸ்க்கு போயிட வேண்டியதான், அதுக்கு அதெல்லாம் சனி பகவான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார், நீங்க என்டர்டைன் பண்ணுவார். நீங்க தயவுசெய்து எண்ணாதீர்கள். சனி தரும் அதிர்ஷ்டம் என்பது வாழ்வியலுக்கான அதிர்ஷ்டம். நான் போனேன் சார் சீனியர் இன்ஜினியர் போஸ்டிங்கு, நான் போய் போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்த்தீங்க, நீங்க போட்ட நேரம் அங்கிருந்து ஒரு பேப்பரை போட்டாரு, அந்த இடத்துல ஒரு வேகன்சி வந்தது. இதுதான் லக்கு. ரியல் லக்குன்னா என்னன்னா, ஜென்ரலா எடுத்துருக்க மாட்டான், என்னமோ உங்க நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. முயற்சி 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 முயற்சியின் மறுவடிவம் சனி பகவான். தயவுசெய்து அது அப்படி புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நீங்க முயற்சி பண்ணி அந்த 2 லட்சத்தை லம்சம்ல போட்டீங்கன்னா நடக்கும். அப்போ நீங்க புதுசா வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேங்க்ல போடுறவங்க, நான் சொல்றது பேங்க்ல போடுறவங்க, இனிமே நீங்க சீட்டு பிடிக்க மாட்டேன், தீபாவளி கொண்டு போட மாட்டேன், மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க சீட்டு பிடிக்கிற காசை நீங்க பேங்க்ல போட்டீங்கன்னா உருப்படியா வளரலாம். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, உலகம் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஏன் இந்த டிஸ்கிளைமர் உங்களுக்கு சொல்றேன்னா, 2ஆம் இடத்துல ராகு பகவான் ரெடியா இருக்கார் பொருளாதார இழப்பை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ டோன்ட் பிலீவ் எனி ஒன். உங்க காசு நீங்க போடுங்க, நீங்க வச்சுக்கோங்க. யார்கிட்டயாவது கொடுத்து அவன் வச்சுக்குவான் நீங்க நம்பாதீங்க. உங்க காசு உங்களுக்கே வச்சுக்க தெரியல, அவனா வச்சுக்க போறான். ஸோ அப்போ அடுத்தவனை நம்ப கூடாது, ரகசியங்களை ஷேர் பண்ணாதீங்க. உங்க ரகசியத்தை வச்சுக்கிறதுக்கு உங்களாலேயே முடியல, அவனா வச்சுக்க போறான். ஸோ இந்த கேள்வி நேரடியாக உங்கள்கிட்ட கேளுங்க. உங்க வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கே பொறுமை இல்லை, அவனா சேர்ப்பான். அப்போ நாமே செய்யலைன்னா வேற யார்? அதனாலதான் சொல்லுவாங்க,
உங்களை விட்டால் வேறு யார் செய்ய போகிறார்கள்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்க தான் உங்க வேலையை செய்யணும். அப்போ 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சனி பகவான் 12 பார்க்கும் பொழுது அயன சயன ஸ்தானம். அப்போ டூர் போறது, ஊட்டி போறது, கொடைக்கானல் போறது போன்ற விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஒரே என்ஜாய்மெண்ட் தான். மகர ராசிக்காரர்கள் சூப்பரா இருக்கு போறீங்க. ஓகே சார், தன்னை நம்பு பிறரை நம்பாதேங்கிறத ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க சார். நன்றி. நன்றி.